FBIயோட சிறப்பு பிரிவு இந்த 11 மரணங்களுக்கும் இடையே ஒரு பேட்டர்ன் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் 2030 அப்படின்ற அமெரிக்காவோட எதிர்கால பாதுகாப்பு திட்டத்துல தொடர்புடையவங்க. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேமி ராஸ்கின் இவங்க இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, எதிரி நாடுகள் நம்ம அறிவியலை முடக்க நினைக்கிறாங்க, இது ஒரு நேரடி தாக்குதல் அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. இதுல முதல் சந்தேகமே வெளிநாட்டு உளவு அமைப்புகள் மேலதான். சீனா இல்லனா ரஷ்யாவோட ஹேக்கர்கள் இல்லனா உளவுப்படை இந்த விஞ்ஞானிகளோட தரவுகளை திருடிட்டு அவங்களையும் கொன்னுட்டாங்களா அப்படின்றதுதான் முதல் சந்தேகம். இரண்டாவது கார்ப்பரேட் யுத்தம். சில புதிய கண்டுபிடிப்புகள், எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பெட்ரோல் தேவைப்படாத என்ஜின்கள் பெரிய நிறுவனங்களோட லாபத்தை பாதிக்கும் அப்படின்றதுனால அவங்க கொல்லப்பட்டாங்களா? கடைசியான காரணம் ரொம்ப முக்கியமானது, அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய துரோகிகளா? இந்த விஞ்ஞானிகள் ஏதாவது உள்நாட்டு ஊழல்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சந்தேகம். இந்த 11 விஞ்ஞானிகளோட இழப்பு அமெரிக்காவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான். அவங்களோட குடும்பங்கள் இப்ப வரைக்கும் நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி கடந்த ஒரு வாரமா அமெரிக்கால ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இத மிகவும் தீவிரமான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ப்ராஜெக்ட் 2030 அப்படிங்கிறது நிலாவுல அணு உலைகளை அமைக்கிறது, விண்வெளியில இருந்து போரிடக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குறது, அப்புறம் செயற்கை நுண்ணறிவு மூலமா உலகத்தையே ஆட்சி செய்வது போன்ற விஷயங்களை இலக்கா கொண்டது. ஆனா இந்த திட்டத்துல ஏதோ ஒண்ணு தவறாகிடுச்சு. அந்த தவறை இந்த 11 பேரும் கண்டறிஞ்சாங்களா அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. நிலாவுல அமைய போகும் அந்த அணு உலை மனித குலத்திற்கு ஆபத்தானதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அல்லது நம்ம இதுவரைக்கும் அறியாத ஏதோ ஒரு அந்நிய சக்தி இல்ல ஏலியன்ஸ் பற்றி இவங்க ஏதாவது ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? FBIயோட விசாரணை ஒரு பக்கம் நடந்தாலும் நாசாவோட மௌனம் ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுக்குது. இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே 2030 வெற்றிக்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்களா? இல்லன்னா 2030க்கு பிறகு உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயங்கரமான உண்மையை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா? உண்மை ஒரு நாள் வெளியில வரதான் போகுது. ஆனா அந்த உண்மையை சொல்ல இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல. இது போன்ற மரணங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்தா நாட்டோட பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடும். உண்மை ஒரு நாள் வெளியில வரதான் போகுது. ஆனா அந்த உண்மை எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம். நாசாவும் பென்டகனும் மறைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் 2030 ரகசியங்கள் என்ன? வெளிநாட்டு சதியா இல்ல உள்நாட்டு துரோகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஞ்ஞானிகளுக்கு நீதி கிடைக்குமா?